வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோவளத்தில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடக்குது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தலைமையில் நடக்குது. நேற்று சென்னைக்கு வந்திருந்தார் ஹோம் மினிஸ்டர். நம்ம சிஎம் விஜய் ஹோம் மினிஸ்டரை நேரடியாக போய் வெல்கம் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. திமுக ஆட்சியாக இருந்திருந்தா எம்கே ஸ்டாலின் போயிருக்க மாட்டார். கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது அமைச்சர்களை அனுப்பி வச்சிருப்பாரு. அதுதான் தப்பு. பிஎம் மோடி முக்கியமான திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக பலமுறை தமிழகம் வந்தபோது அப்போதைய சிஎம் எம்கே ஸ்டாலின் நேரடியாக போய் வெல்கம் பண்ணுறதை தவிர்த்தார். எனக்கு ஞாபகம் இருக்கு, ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம், வெர்டிக்கல் லிஃப்ட் பாலம் வந்து திறக்கப்பட்டுச்சுல, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். சிஎம் ஸ்டாலின் கலந்துக்கல. அப்போ அமைச்சரை மட்டும் அனுப்பி வச்சார். அரசியலுக்காக இதை தொடர்ந்து திமுக பண்ணாங்க. இதே மாதிரி பண்ணவங்கலாம் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறதா ஒரே ஒற்றுமை. எம்கே ஸ்டாலின் தோத்துட்டார, மமதா பானர்ஜி அவங்களும் அப்படி தான் பண்ணாங்க, தோத்துட்டாங்க. சந்திரசேகர் ராவ் தோத்துட்டாரு. அரசியலுக்காக மத்திய அரசாங்கத்தை வேணும்னு எதிர்க்கிறது, மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட்ஸை மாநிலத்துக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் என்ன? தோல்வி தான் அப்படிங்கிறத மக்கள் ஒவ்வொரு தேர்தலையும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த ட்ராப்பில் டிவிக்கே மாட்டிடக்கூடாது. கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது வேற, மக்களுக்காக மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற. டிவிகே கவர்மெண்ட் டிஎம்கே மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அந்த வகையில் சிஎம் விஜய் நேரடியாக போய் அமித்ஷாவை வெல்கம் பண்ணியிருக்காரு. சிஎம் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தெல்லாம் புறக்கணிச்சார் அரசியலுக்காக. அந்த தப்பையும் விஜய் பண்ணலை. நிதி ஆயோக் கூட்டத்தில் நேரடியாக போய் கலந்துக்கிட்டாரு. இப்போது நேரடியாக ஹோம் மினிஸ்டரை வெல்கம் பண்ணியிருக்காரு. அதுபோக இன்னொரு விஷயம், சட்டப்பேரவையில் பாருங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருத்தர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மோடிக்கு எதிராக தான் பேசுவார். உடனே சபாநாயகர் குறுக்கிட்டு, அது என்ன மோடி, மாண்புமிகு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மாண்புமிகு பிரதமர் மோடி அப்படின்னு திருத்தி சொல்கிறாரு. இது மாதிரியான பாசிட்டிவான அப்ரோச்சை பார்க்க முடியுது. அதனால் டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிவிகே கவர்மெண்ட் எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, தமிழக பாஜக கும்பல் பொழுதனைக்கும் அண்ணாமலையை திட்டுறதை தான் வேலையாக வச்சுருக்காங்க. அண்ணாமலையை இவங்க திட்ட இருக்கக்கூடிய 2% ஓட் ஷேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகுது, சரியுது அப்படிங்கிறத உணர மாட்டாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் தமிழக பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் திட்டுறதை தான் வேலையாக வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சேஞ்சு. ஒரு எம்பி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையை திட்டியிருக்காரு. ராதா மோகன்தாஸ் அகர்வால் அப்படிங்கிற உத்தரப்பிரதேச ராஜ்யசபா எம்பி. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிஜேபி மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தபோது அமித்ஷாவை சந்திப்பதற்காக நாள் முழுவதும் காத்திருந்தார். பிஎம் மோடி, அமித்ஷா அவருக்கு கடவுளை போல தோன்றினார்கள். பிஜேபியிலிருந்து விலகிய போது வடக்கு தெற்கு அரசியலை கையில் எடுத்தார். மும்மொழி கொள்கையை எதிர்க்க தொடங்கினார். இப்போது குஜராத் மீதான வெறுப்பிற்கு இரையாகிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி வடக்கு தெற்கு அரசியலை அண்ணாமலை கையில் எடுத்தாரு அப்படிங்கிறது உண்மையா? நார்த்திலிருந்து தமிழகத்துக்குள்ளே வேலை செய்ய வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயில்ஸை வாங்கி வைக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வடக்கு தெற்கு அரசியல் இல்லையே. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பற்றிய டீட்டெயில்ஸை வாங்கி வைக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய சேஃப்டிக்காக. இப்போது ஒரு கிரைம் நடக்குது. அந்த கிரைமுக்கு காரணம் புலம்பெயர்ந்த தொழிலாளர் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குதுன்னா, யார் அவங்க அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களையும் காவல்துறை விசாரணை அப்படிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. இதனால் சக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் டீட்டெயில்ஸை வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை பதிவு போட்டிருந்தார். இப்போ கூட சென்னை பக்கத்தில் இறாலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ணை, அந்த பண்ணையில் அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. அவங்களுடைய சேஃப்டிக்காக முதல்ல வாய்ஸ் கொடுத்தது அண்ணாமலை. அதனால் வடக்கு தெற்கு பிரிவினை அண்ணாமலை பேசலை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, மும்மொழி கொள்கையை எதிர்க்க தொடங்கினார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எம்பி. எப்போ மும்மொழி கொள்கையை எதிர்த்தாரு? சிபிஎஸ்இ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா 6th இந்த கல்வியாண்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அமல்படுத்தப்படுது. 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஏப்ரல் மாதம் சொல்லிட்டு, மே மாதம் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9th 3 லாங்குவேஜ் ஃபார்முலா கம்பல்சரி அப்படின்னு
இந்த கல்வியாண்டிலிருந்து அப்படின்னு மாற்றிருந்தாங்க 9th அதை அண்ணாமலை தட்டி கேட்டிருந்தாரு. 9th இந்த கல்வியாண்டை அமல்படுத்தினீங்கன்னா அவங்க ப்ரெஷர் ஆக மாட்டாங்களா? குறுகிய காலத்தில் எப்படி இன்னொரு புதிய மொழியை அவங்க கற்றுக்க முடியும்? அதனால் 6th இந்த கல்வியாண்டை அமல்படுத்துங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி 9th 3 வருஷத்துக்கு அப்புறம் அமல்படுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார். இது மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பா? அப்படி தான் நீட் தேர்வில் கொஸ்டின் பேப்பர் லீக்கே இல்லாமல் எக்ஸாமினேஷனை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் நீட் எக்ஸாமினேஷனை அண்ணாமலை எதிர்த்துட்டாரு அப்படின்னு பாஜக எடுத்துக்கிறாங்க. பாஜகவுடைய புரிதல் தப்பாக இருக்குது அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்களில். அடுத்தது குஜராத் மீதான வெறுப்பு இருக்குது, அண்ணாமலை இரையாகிட்டாரு அப்படின்னு அந்த எம்பி சொல்லியிருக்காரு. இந்தியா டுடே கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை பேசினதை பற்றி யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நேற்று போட்ட வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆக மொத்தம் ஒரு பாயிண்ட் தான், அவசரப்பட்டு அண்ணாமலை பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்களோ பாஜக அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பொலிட்டிக்கலாக பிஜேபி நிர்வாகிகள், குறிப்பாக தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையை திட்ட அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லது தான். பிஜேபியுடைய பி டீமு, பிஜேபி சொல்லி தான் அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலையை பிடிக்காதவங்க பேசுகிறாங்க. இந்த சூழலில் தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையை திட்ட இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, பிஜேபி பின்னாடி இருந்து அண்ணாமலையை இயக்கலை அப்படிங்கிற புரிதல் பொதுமக்களுக்கு போய் சேரும். அதனால் இன்னும் தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையை திட்டணும் அப்படிங்கிறதான் பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் வேண்டுகோளாக முன்வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, களப்பணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய களப்பணி மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிட்டாங்க. ஆற்றை சுத்தம் பண்ணுறது, நீர்நிலையை சுத்தம் பண்ணுறது, கால்வாயை சுத்தம் பண்ணுறது, போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, இது மாதிரி ஒரு பெரிய பேசுபொருளாக தமிழகத்தில் மாறிட்டாங்க. அதனால் அண்ணாமலை போகக்கூடிய ரூட்டு கரெக்டாக இருக்குது. ஒரு பக்கம் தமிழக பாஜக கும்பல் எதிர்க்கிறது பொலிட்டிக்கலாக அண்ணாமலைக்கு நல்லது, அந்த ரூட்டு சரி. ரெண்டாவது ரூட்டு களப்பணி ஸ்ட்ராங்காக இருக்குது. போக போக இன்னும் ஸ்ட்ராங்காக தான் மாறுவாங்க பி த லீடர்ஸ் இயக்கம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.